எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே எனக்கு என் அக்கா வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம். அதனால நான் தேடி போனது நித்யாவில்ல. நீ தைரியமா மேல போ, நான் பாத்துக்கிறேன். ஹலோ. தனியா ஒரு பொண்ணா ரவுடிய தேடி கண்டுபிடிச்சு தடுத்து நிறுத்துறதெல்லாம் சினிமால மட்டும்தான் நடக்கும். அதான் எனக்கு ஒரு உதவி தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் நான் கௌதம வர வச்சேன். கௌதம் துணையோட நீங்க போட்ட பிளான முறியடிச்சு உங்க ஆளை தூக்கியாச்சு. எப்படி அத்தா? ஆப்புக்கே ஆப்பா? என்னத்த உங்களுக்கு இப்படி வேர்க்குது? பாட்டி, ஒருவேளை உங்க பொண்ணுக்கு பிபி இருக்குமோ? ஏய், திமிர் பிடிச்ச நாய். இது வரைக்கும் அந்த மீனாட்சி தான் என் வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உன்னை அழிக்கிறது தாண்டி என் முதல் வேலை. ஏய், என்னடி கொஞ்சம் கூட பயம் இல்லாம எதுக்கு இப்ப சிரிக்கிற? பாட்டி, ஆசைப்படுறவங்க தான் பயப்படணும். எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. அப்படி இருந்தா தெரிஞ்சு சிங்க வாயில தலை விடுற மாதிரி உங்க வீட்டுக்கு நான் மருமகளா வந்திருப்பேனா? அத்த, இப்பதான் ஒரு டார்கெட் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதுக்குள்ள அடுத்த பிளான் போட்டுட்டீங்க. செம்ம அத்த. ஆனாலும் உங்க விடாமுயற்சியை நான் பாராட்டியே ஆகணும். என்னத்த, அடுத்த விளையாட்ட ஆரம்பிக்கலாமா? பாட்டி, உங்க பொண்ணு போயாச்சு, நீங்க போல? ஏய், சி பொடி. எப்பவும் அம்மா பின்னாடிதான் பொண்ணுங்க போவாங்க. இங்க பொண்ணு பின்னாடி அம்மா போது. போட்டும் போட்டும், கவனிச்சுக்கிறேன். அடிக்கடி போன் பண்ணு. டைம் கிடைச்சா வீட்டுக்கு வந்துட்டு போங்க. எல்லாரும் வந்துட்டீங்கல்ல, கார்ல போய் ஏறுங்க. அவங்க வீடு போய் சேருங்க. இந்த கூட்டம்னாலுமே எனக்கு ஒரே அலர்ஜி. வாங்க போலாம். அத்தை, கொஞ்சம் இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? பொண்ணை பெத்தவங்க 4 வார்த்தை பேசிட்டு தான் அனுப்புவாங்க. வேற உங்களுக்கு தலைவலிக்குதுன்னா கார்ல உட்காருங்க, ஏசி போட்டு விடுறேன். அவங்க பேசிட்டு வரட்டும். சக்தி, உயிரோடு இருக்கவங்க படத்தை பூஜை அறையில வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கம்மா. அப்படி ஒரு விஷயம் இல்லாம இருந்திருந்தா நம்ம வீட்டு பூஜை அறையில உன் படத்தை தாமா வைப்பேன். நீ என் பொண்ணு இல்லடா, என் சாமி, எங்க குலதெய்வம். இந்நேரம் இந்த கல்யாணம் நின்னு என்னென்னமோ நடந்திருக்க வேண்டியதுமா. அது எல்லாத்தையும் உன் ஒத்த வார்த்தை தலைகீழா மாத்திடுச்சுமா. அதை நினைச்சு பார்த்தம்மா, நீ எனக்கு சாமியா தெரியறம்மா. அப்பா, அழாதீங்கப்பா. உங்களுக்கு ஒரு அவமானம்னா நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம்ப்பா.
ஏன்னா நீங்க எங்களை அப்படி வளர்க்கலப்பா. நான் மட்டும் இல்லப்பா, அனு, துர்கா யாரும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்கப்பா. நீங்க என்னை பத்தி யோசிக்க வேண்டாம்ப்பா, நான் அதை பாத்துக்கிறேன். அப்புறம் பாத்துக்கலாம், வண்டியில ஏறுங்க. அம்மா, வரேம்மா, விட்டு வரேம்மா. அப்பா, சக்தி, அக்காவை நீதாம்மா பாத்துக்கணும். அம்மா, வரேம்மா. அப்பா, போயிட்டு வரேன். மாப்பிள, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. மணமேடையில ஏற வரைக்கும் நித்யாதான் உங்க மனைவின்னு நிறைய கனவுகளோட இருந்திருப்பீங்க. ஆனா எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. நீங்க அந்த நினைப்புல இருந்து மாறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். நீங்க நடந்த விஷயத்தையே நினைச்சுக்கிட்டு என் பொண்ணை பார்த்துக்காம விட்டுடாதீங்க. சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரும், நீங்களும் கொஞ்சம் அனுசரிச்சு சமந்தி விடுங்க, அவனை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் மாறிடுவான், வருத்தப்படாதீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு சம்பந்தி. சிவா மாப்பிள்ள ஆளு சிடுசிடுன்னு இருந்தாலும் ரொம்ப நல்ல மனசு. பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு சொன்னவர் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிருக்காருன்னா அதுல இருந்தே தெரியலையா அவர் எவ்வளவு மாறி இருக்காருன்னு. நான் இதெல்லாம் ரொம்ப பெருசா எடுத்துக்க மாட்டேன் சம்பந்தி. சரி, நேரம் ஆயிருச்சு. ராவுகாலம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு போனோம். அப்ப நாங்க புறப்படுறோம் சம்பந்தி. ம், சரி. போயிட்டு வரேன்ப்பா. அழாதீங்கப்பா. நீ நம்ம அக்காவை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அழாதம்மா. வரேன்ப்பா, வரேன்ப்பா, போயிட்டு வரேம்மா. வா மீனாட்சி.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னடி கல்யாணம் முடிச்சு இவ்ளோ நேரம் கழிச்சு கங்க்ராச்சுலேஷன் சொல்ற? மீனாட்சி அக்கா, எப்ப சொல்றோங்கிறது முக்கியம் இல்ல, எதுக்காக எந்த நேரத்துல சொல்றோங்கிறது தான் முக்கியம். எனக்கு ஒண்ணும் புரியல. என்னடி சொல்ற? ஐயோ, இந்த வீட்டை பாருக்கா. இவ்ளோ பெரிய வீட்டுக்கு நீ மருமகளா வருவோன்னு நினைச்சு பாத்துருப்போமா? எவ்ளோ பிரச்சனை, எவ்ளோ ட்விஸ்ட். அப்பப்பப்பா, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எதுவுமே புரியாம இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தியா, நீ ஆசைப்பட்ட மாதிரி சுந்தர் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாவே வந்துட்ட. நான் எவ்ளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா? உனக்கு கல்யாணம் ஆனாதான் 2வது டிக்கெட் சக்திக்கு கல்யாணம் ஆகும், அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆகும். அதுக்குள்ள எனக்கு வயசாயிடுமோன்னு நினைச்சு பயந்துட்டே இருந்தேன். ஏய், வட்டி வாங்க போறேன். ஆனா இப்ப அந்த பயம் போயிடுச்சுக்கா. அக்கா, சுந்தர் மாமாக்கு மட்டும் இன்னொரு தம்பி இருந்தா நல்லா இருக்கும்ல? எதுக்கு? நானும் உங்க கூட சேர்ந்து இந்த வீட்டுக்கே மருமகளா வந்திருப்பேன்ல. ஐயோ, சும்மா இரு. சூப்பர். இந்த பிச்சைக்கார குடும்பம் மொத்தத்துக்கும் இந்த வீட்டு மேலதான் கண்ணு போல இருக்கு. ஏய், என்ன 2 பேரும் அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ, அது ஒண்ணும் இல்லைங்க. மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. நானும் பேசாம உங்களே கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துருவான்னு கேட்டுட்டு இருந்தேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? அதுக்கு உங்க அக்கா என்ன சொன்னா? அக்கா யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்கு. ஓ, அப்படியா? ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நான்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டானோ. ஏன்னா நீ எதனா ஏடா கூடமா பேசுவ, அப்புறம் தேவையில்லாம ஓங்கி உன் மண்டையில கொட்ட வேண்டியதா இருக்கும். பெட்டர் நீ வேணா என் அண்ணன் சிவாவை ட்ரை பண்ண. அவன் தான் உனக்கு கரெக்டா இருப்பான். ஐயோ மாமா, என்ன ஆளை விட்டுருங்க. நேரம் ஆகுது, வாங்க. மாமா மாமா நெல்லுங்க மாமா. எங்க மாமா இவ்ளோ வேகமா போறீங்க? ஏய், வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு எங்க போவாங்க? வீட்டுக்குள்ளதான். என்ன ஆனாலும் சரி, எவ்ளோ அர்ஜென்ட்டா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள மட்டும் போக கூடாது. மருமகனே, புதுசா கல்யாணம் ஆகி முதல் முறையா வீட்டுக்கு 2 பேர் சேர்ந்து வரும்போது உங்க மேலதான் எல்லார் கண்ணும் இருக்கும். அதனால உங்களுக்கு திஷ்டி கழிக்காம உள்ள போக கூடாதுப்பா. நீங்க ஆர்த்தி எடுங்கம்மா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, வந்தவங்க கண்ணு, பார்த்தவங்க கண்ணுன்னு எல்லா கண்ணும் ஒழிஞ்சு போகட்டும். மாமா நில்லுங்க மாமா. ஏய், அதான் எல்லாம் முடிஞ்சுல, மறுபடியும் என்ன? முடிஞ்சது. ஆனா கவனிக்க வேண்டியதை கவனிச்சுட்டு போங்க மாமா. கவனிக்கணுமா? ஆ. உங்களுக்குலாம் இதே வேலையா போச்சு. இந்தா ஹலோ மாமா, என்னது இது? 500 ரூபாய். ஏன் முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? மாமா, நாங்க 4 பேர் இருக்கோம். ஒருத்தருக்கு 200 ரூபாய்னாலும் 800 ரூபாய் ஆகுது. கொடுத்துட்டு போங்க மாமா. என்ன மாமா, காசு இல்லையா? ஏய், மாப்பிள்ளை கிட்ட காசு இல்லையாண்டி? மாமா, நீங்க என்ன பண்ணாலும் சரி, காசு கொடுக்காம உள்ள விட மாட்டோம். காசு கொடுத்துட்டு தான் நீங்க உள்ள போகணும். இப்ப என்னம்மா உனக்கு? காசு தானே வேணும். 800 ரூபாய் என்ன 1000 ரூபாவா தரேன். இந்தா. பெரிய மாமா, நீங்களா கல்யாண மாப்பிள்ள? அவரை கொடுக்க சொல்லுங்க. நீங்க கொடுத்தா 800 ரூபாய் இல்ல 8000 கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேன். பாருப்பா, நீ கொடுத்தாதான் வாங்குவாங்களாம். இந்தா, நீயே கொடு. புடி. அது ஊரு கண்ணு, உறவு கண்ணு, வந்தவங்க கண்ணு, பார்த்தவங்க கண்ணுன்னு எல்லா கண்ணும் ஒழிஞ்சு போகட்டும். மாமா, உங்க அமௌண்ட்? அப்பா, இந்த அவட்ட கொடு. இந்தாடா, நீ கொடுத்தாதான் வாங்குவாங்க. அது போலாமா? நில்லுங்க மாமா. ஏய், இப்ப எதுக்கு ஆளாளுக்கு அங்கங்க நிப்பாட்டி காசை புடுங்கிட்டு இருக்கீங்க? மாமா, எனக்கு காசு வேணாம். பின்ன வேற என்ன வேணும்? உங்க பேரை சொல்லுங்க. ஏன், என் பேர் தெரியாதா உனக்கு? தெரியும் மாமா, ஆனா நான் சொன்னது அது இல்ல. நீங்க என்ன பண்ணணும்னா, மாப்பிள்ளை பேரை பொண்ணும், பொண்ணு பேரை மாப்பிள்ளையும் சொல்லி உள்ள வரலாமான்னு கேட்கணும். அப்பதான் நாங்க உள்ள விடுவோம். இல்ல, நான் சொல்ல மாட்டேன். டேய் சொல்லுடா, பேர் தானே. கல்யாணம் ஆகாதவங்க எப்பதான் கல்யாணம் ஆகும்னு எதிர்பார்ப்பாங்க.
கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஜாலியான சம்பிரதாயத்தை தான் எதிர்பார்க்கணும்டா. இதெல்லாம் மிஸ் பண்ண கூடாதுடா. என்ன மீனாட்சி சொல்லு ப்ரோ. மாமா ரொம்ப வெக்கப்படுறாரு. முதல்ல சக்தி சொல்லட்டும், அப்புறம் மாமா சொல்லட்டும். சக்தி நீ சொல்லு. சக்தி நீயாச்சும் சொல்லு சக்தி. சொல்லு. சொல்லு சக்தி. நானும் என் கணவர் சிவாவும் வந்திருக்கோம். உள்ள போகணும், வழி விடுங்க. மாமா சக்தி சொல்லிட்டாங்க, இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப எதுக்கு அவனை கட்டாயப்படுத்துறீங்க? முதல்ல அவனை உள்ள போக விடுங்க. நாங்க என்ன விட மாட்டோம் நான் சொல்றோம். மாமாவை சொல்ல சொல்லுங்க, நாங்க விடுறோம். அண்ணி இதெல்லாம் நம்ம முறை. எந்த குறையும் இல்லாம எல்லாத்தையும் செய்யணும். நீங்க கொஞ்ச நேரம் வேடிக்கை மட்டும் பாருங்க. சிவா நீ சொல்லுப்பா. சொல்றா, பேர் தானே. உன் பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸை கேக்குறாங்க. சொல்றா. டேய் சிவா, பேரு தானேடா, சொல்லிட்டு உள்ள போலாம். எவ்வளவு நேரம் தான்டா நிக்கிறது? கால் வலி தாங்க முடியல. ஏய் சொல்லுடா, பேரு தானே. இவ்வளவு யோசிக்கிற? சொல்லுங்க மாமா. நானும் இவ்வளோ வந்திருக்கோம். உள்ள போனோம், வழி விடுங்க. அது என்ன இவ ம். பேர் இல்லையா என்ன? பேரு சொல்லி சொன்னாதான் வழி விடுவோம். சொல்லுங்க. சொல்லுங்க மாப்பிள சொல்லுங்க. சொல்லேண்டா. சொல்லுடா. சொல்லுங்க மாமா. சொல்லுங்க மாமா. நானும் என் மனைவி சக்தியும் வந்திருக்கோம். உள்ள போனோம், வழி விடுங்க. நில்லுங்க நில்லுங்க, வராதீங்க. முதல்ல வரீங்க, தனியா உள்ள வரக்கூடாது. 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு ஒன்னா வலது கால் எடுத்து வச்சுட்டு உள்ள வாங்க. சின்ன மாமா. என்னம்மா? டோக்கன் நம்பர் 2 நாங்க தான். நானும் என் மனைவி மீனாட்சி வந்திருக்கிறோம். வழி விடுறீங்களா? போலாமா? மீனாட்சி நீ சொல்லு. நானும் என் கணவரும் வந்திருக்கோம். உள்ள போகணும், வழி விடுங்க. அது என்ன கணவரு? பேர் இல்லையா என்ன? பேரை சொல்லி சொன்னாதான் உள்ள விடுவோம். மீனுக்குட்டி என் பேர் தானே, சொல்லு. மாட்டேன், சொல்ல மாட்டேன். மீனுக்குட்டி பேர் தானே, சொல்லு. அழகான பேர் சுந்தர்னு உன் வாயில இருந்து வரும்போது இன்னும் அழகா இருக்கும்ல. சொல்லு சொல்லு. சொல்றேன். நானும் என் கணவர் சுந்தரம் வந்திருக்கோம். உள்ள போன வழி விடுங்க. கையை பிடிச்சு ஓகேவா? கூட்டிட்டு போங்க. நாங்க பிடிச்சுக்கிறோம். மீன்குட்டி
உள்ள போலாமா?